இயக்குனர் ஸ்ரீதரை அழுது புலம்ப வைத்த கண்ணதாசனின் வரிகள். நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் MSV ராமமூர்த்தி செய்த அசாத்திய சாதனை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் கல்யாண்குமார், தேவிகா மற்றும் முத்துராமன் நடிப்பில் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத காதல் காவியம். ஒரே மருத்துவமனையில் கணவன் மற்றும் முன்னாள் காதலனுக்கு இடையே தவிக்கும் ஒரு பெண்ணின் உணர்ச்சிகளை படமாயிருக்கிறார்கள். அந்த படத்தின் காதலியின் மாற்றத்தை கண்டு நாயகன் உருகி பாடும் சொன்னது நீதானா சொல் சொல் என் பாவையே என்ற பாடல் உருவான அந்த நெஞ்சை உலுக்கும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அது 1962ஆம் ஆண்டு காலகட்டம். AVM ஸ்டுடியோவில் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்தது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மெல்லிசை இரட்டையர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களிடம் சூழலை விவரித்தார். விஸ்வநாதன் தன் உயிரை காக்க போராடும் காதலனை பார்த்து காதலி விலகி செல்லும் போது நாயகனின் நெஞ்சு வெடித்து பாடும் சோக பாடல் தேவைப்பட்டது. இதை கேட்ட MS விஸ்வநாதன் அவர்கள் தனது ஹார்மோனியத்தில் ஒரு இதயத்தை பிழியும் மெட்டை தட்டினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே தன் பேனாவை எடுத்து வடித்த அந்த வரிகள் தான் சொன்னது நீதானா சொல் சொல் என் பாவையே, சம்மதம் தானா பரிதாபம் தானா என் மீது உனக்குள்ள அன்பு என்ற மாஸ் காவிய பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய கண்ணில் தெரிந்த உருவம் ஒன்று, நெஞ்சில் இருந்த காதலன் வேறு என்ற வரிகளை படித்ததும் இயக்குனர் ஸ்ரீதர் அப்படியே கதறி அழுதுவிட்டார். P. சுசீலா அவர்களின் தேன் குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது தியேட்டரே கண்ணீரில் நனைந்தது. தமிழ் சினிமாவின் இந்த பொற்கால வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.